ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து தேங்காய் பால் மிரக்கறி ரொட்டி தான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? அதோட வந்து மீண்டின் குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டிக்கு நான் கட்ட சம்பல் இல்லாட்டி இடித்த சம்பல் தான் அடிக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டின் குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான தேங்காய் பால் மிரக்கறி ரொட்டி செய்யலாம். இப்போ இதில் வந்து மா எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் வந்து கேரட் துருவி வச்சிருக்கிறேன், லீட்ஸ், போஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதை விட வேறு ஏதாவது மிரக்கறி நீங்கள் சேர்க்குறேன்னா கூட சேர்க்கலாம். இதோட வந்து வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, இதோட தேங்காய்ப்பு கொஞ்சம், உப்பு சேர்க்குறேன். இங்கே வந்து பட்டர் எடுத்துருக்கிறேன். என்னடா இந்த பக்கத்தால் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சமாக பட்டரும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு இதை வந்து முதல் நல்லா கலந்து விடுவோம். அதுக்கு பிறகு பார்த்து தேங்காய் பால் விட்டு தான் குழைக்கிறது. இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்குறேன் இல்லை. நான் முதல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். என்னடா இந்த மிரக்கறிகள்லாம் ஈரத்தன்மை இருக்குது. அதால் எல்லாம் ஒன்று சேர குழைச்சிட்டு அதுக்கு பிறகு காணாட்டிக்கு தேங்காய் பாலை விட்டு குழைச்செடுக்கிறது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இனி வந்து இதுக்கு தேங்காய் பால் விட்டு தான் குழைக்க போகிறேன். இது முதலாம் பால். கணக்காக பார்த்து குழைக்கணும். ஒரேடியாக கவுட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. இனி வந்து இன்னொரு கொஞ்சம் பட்டர் போட்டு விடுவோம். அப்போ அந்த எண்ணெய் போடாமல் பட்டரை போட்டு குழச்சி விட்டேன்னு சொன்னால் அந்த ஒட்டு பட்டர்களெல்லாம் உண்டு சேர குழப்பட்டுரும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி குழச்சாச்சு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ரொட்டியை இந்த மாதிரி குழச்சாச்சு. நீங்களாம் தேய்ச்சி எடுப்போம். எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி பெருசாகவே தேய்ச்செடுப்போம். இனி இதை வந்து இப்படி வட்டம் வட்டமாக வெட்டி எடுப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்களா? இந்த ரேக்கு வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் எடுக்க எங்களுக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு தேய்ச்சி வெட்டி எடுப்போம். இதில் தோசைக்கல்ல வச்சாச்சு ரொட்டி சுடுறதுக்கு. அது சூடாட்டுக்கும். இதில் வந்து குழம்புக்கு சட்டி சூடாட்டும். இப்போ இங்கே சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாட்டும். அங்கால பாருங்க, தோசைக்கல்லும் சூடாயிட்டு நல்ல எண்ணெய் கொஞ்சம் விட்டு விடுவோம். பாருங்க, நல்ல வடிவாக தேய்ச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? ரவுண்ட் ரவுண்டாக வடிவாக அப்படி எண்ணெய் இருக்கா பிரட்டி விட்டுட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு எடுப்போம். 3 போடலாம். இங்கே வாங்க, எண்ணெய் சூடாயிட்டு இதுக்கு வந்து வெந்தயம்,
இதோட சின்ன ஜீரகம், கடுகு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இனி இதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ரொட்டியை திருப்பி போடுவோம். இப்போ மற்ற பக்கம் அவியட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இங்கே உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன். உள்ளியை சேர்ப்போம். இப்போ உள்ளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இங்கே ரொட்டி எடுப்போம். இது சும்மாவே சாப்பிடலாம், அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். இல்லைங்களா? இந்த பக்கம் கொஞ்சம் அவிய விட்டுட்டு இங்கே பாருங்க உள்ளி வதங்கிட்டு இதுக்கு தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அந்த ரொட்டி எடுப்போம். சரிங்களா? சூப்பராக இருக்குது. இதே மாதிரி கடகடண்டு மற்ற ரொட்டிகளையும் எண்ணெயை போட்டுட்டு இந்த மாதிரி சுட்டு சுட்டு எடுக்க வேண்டியா. இப்போ இங்கெல்லாம் தக்காளி பழம் வதங்கிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இங்கே புளி ஊற வச்சுருக்கிறேன். கரைச்செடுப்போம். புளியை சேர்க்குறேன். இதோட சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. சரியா? இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு போடணும். இதோட உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ குழம்பு கொதித்து கொண்டு வரைக்குள்ள தான் நான் மீண்டினா சேர்ப்பேன். இஞ்சால் எடுத்து வச்சுக்கணும். முள்ளு எல்லாம் எடுத்து புறாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வருது பாருங்கள். இனி மீண்டினஸ் போடுவோம். போட்டுட்டு கலந்து விடுவோம். கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா? சூப்பராக மீண்டின் குழம்பு ரெடி. டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. சுவையான மீண்டின் குழம்பு ரெடி. பாருங்கள், மீண்டின் குழம்பு, இங்கே தேங்காய் பால் மிரக்கறி ரொட்டி, அதுக்கு பிறகு சோபா சாஸ் கோப்பி பவுடர் போட்டு சுட்ட ஒரு கோப்பி, பிளேன் கோப்பி. எப்படி? வாங்க சாப்பிடலாம். இப்போ வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா? ரொட்டி. அதுக்கு பிறகு குழம்பை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா அந்த மாதிரி இருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டச்சம்பல் இல்லாட்டி இடிச்ச சம்பலோடு தான் சாப்பிட்றது. இன்றைக்கு மீனின் குழம்பு வச்சுருக்கு. அவங்க சாப்பிடலாம். என்ன இந்த ரொட்டியை சும்மாவே சாப்பிடலாம். கறியே தேவையில்லை. அப்படி சுவையாக இருக்குது. எங்கேயும் பயணம் போய் இப்படி செஞ்சு கொண்டு சாப்பிட்டு பாருங்க. அப்படி ஒரு பசி களைப்பெல்லாம் தீரும். சும்மா இன்னும் மீண்டும் எடுத்து எப்படி சாப்பிடுவோம். வேறு லெவல். செஞ்சு பார்த்தீங்களோ அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். தண்ணியே சேர்க்கல. தேங்காய் பாலில் தான் குழச்சி நான். தேங்காய் பூ, தேங்காய் பால், மிரக்கறி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து கடிபிடிக்க செம்மையாக இருக்குது.
சுடுதானா சூட்டோட மாட்டுறது. இல்லை பஞ்சு போல இருக்கு தெரியுமா? வேறு லெவல். வந்து ஆவி பறக்குது, குடிக்க பயமாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது. ரிஸ்க் எடுக்க விரும்பல, கொஞ்சம் ஆறட்டுக்கு இப்படியே சாப்பிட்டு இதம்மா கோப்பியை குடிக்க எப்படி இருக்குமென்னு சொல்கிறீங்க. சும்மா இதம்மா பதமா ரத்தமாக செம்மையாகத்தான் இருக்கும். இது பாருங்க, ரொட்டியை பட்டரெல்லாம் போட்டு சும்மா அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கீங்க. அதுவும் இந்த மீண்டின் எடுத்து இப்படி வச்சு சாப்பிட இங்கே குழம்போட தோச்சிட்டு அருமை.